தமிழன் படம் அப்படியே ஆவரேஜ் ஆகுது, குறையுது. இங்கே வந்து தமிழ் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு போகுது. விஜய் ஆடுனதை கூட யாருமே வந்து பெருசாலாம் பேசல. இன்னும் ஏன் பிரசாந்த் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு அவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டைலில் ஆடுறாரு, யாரையா இந்த மனுஷன் அப்படின்னு தேடுறாங்கல்ல. இந்த டைமில் அவர் ஆஃப்டர் மேரேஜே எல்லா படமே ஃப்ளாப். ஈவன் படையப்பா படம் எடுத்து முடிச்சுட்டு மின்சார கண்ணா படம் கே.எஸ். ரவிக்குமார் எடுக்கிறாரு, படம் ஃப்ளாப் தான். அதுக்கு அடுத்து பகவதி படத்தை எடுக்கிறாரு. பகவதின்னு ஒரு படத்தை ஒரு மாஸ் படம் எடுக்கண்டா அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு விஷயத்த வந்து உள்ள திணிக்கிறாரு. அஜித் ஒருத்தர் மட்டும்தான் புது டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாரு. விஜய் பிரசாந்த் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே படத்தில் நடிக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு காலத்தில் எதிரும் புதிருமா இருந்த ஆக்டர்ஸ் தான். ரெண்டு பேரும் அப்படி ஒரே நாளில் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? ரிலீஸ் ஆகி அந்த படம் யார் ஜெயிச்சது இந்த ரேஸில்? விஜய் பிரசாந்த் அப்படின்றத காட்டிலும் பிரசாந்த் முன்னாடியே வந்தவர். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பிரசாந்தோட வளர்ச்சி அப்பெல்லாம் பெரிய ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் விஜய் பிரசாந்த் படம்லாம் ஒன்றா தான் ரிலீஸ்லாம் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அப்போ ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. 3மே ஒரு பெரிய படம். அதில் வந்து என்னென்னா, முதல் படம் வந்து தமிழன், விஜய் நடித்த தமிழன், மஜித் டைரக்டர். பிரியங்கா சோப்ரா அப்போ தான் இந்த மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வாங்குறாங்க. ஜிவி வந்து அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு 4 கோடி ரூபாய் விஜய்க்கு கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிற ஜிவி மணிரத்னத்தோட அண்ணன். இந்த ஜிவி இல்லை. இவ்வளவு கொடுக்குறாங்க, பெரிய ஸ்கேலு, பெரிய பட்ஜெட்டு, பெரிய பிஸ்னஸ்ஸு. படம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக ரிலீஸு. இன்னொரு படம் அல்டிமேட்டாக மணிரத்ன படம். அப்போ மாதவன் வந்து சாக்லேட் பாய், இன்னுமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் கன்னத்தில் முத்தம் மட்டும் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. 3வது படம் என்னென்னா, அப்போ பிரசாந்துக்கு வரிசையாக எல்லா படமே ஃப்ளாப், பெருசாலாம் எதுவும் ஹிட்டு கிடையாது. ஆனால் அவர் லைம்லைட்டில் இருக்கிற ஆக்டர் தான், பெருசாக இது கிடையாது. 2வது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் படம் மாதிரி தான் நமக்கு தோணும். படத்துடைய பெயர் தமிழ். அந்த படத்தில் டைரக்டர் ஹரியோட ஃபஸ்ட்டு படம். ஆமாம், டைரக்டர் ஹரியோடைய ஃபஸ்ட்டு படம். அவர் அதுக்கு கேபி சார்ட்டிருந்து அசிஸ்டண்டாக இருந்துட்டு அதுக்கடுத்து அவர் படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்காக அங்கே வருது தமிழ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த 3 படமே ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த திருட்டு விசிடின்னு இருக்கு இல்லையா, அப்போலாம் வந்து திருட்டு விசிடியை தாண்டி என்னென்னா கேபிள் டிவியில் அந்த படத்தை போட்டுருவாங்க, பஸ்ஸுலாம் அந்த படத்தை வந்து போட்டுருவாங்க. இப்போது தமிழன் படத்துக்கு விஜய்க்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்போ ஜாஸ்தியாக இருந்த டைமு. எல்லாருமே வந்து தமிழன் படம் சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ. இப்போ இருக்க மாதிரி சோஷியல் மீடியா விமர்சனம் இதெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. விமர்சனம் வந்த பேப்பரில் அதை எழுதுவாங்க, அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும், ஒரு திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு அந்த இதில் மட்டும் ஜேம்ஸ் வசந்தன் பண்ணுவார் சன் டிவியில், வேறு எங்கேயுமே எதுவுமே கிடையாது. அதனால என்னென்னா அதுவே ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சண்டே மட்டும்தான் வரும். இப்போ படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ஆட்டம் ஆஹா மவுத் டாக் தான், ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்காங்க. மணிரத்ன படம் அஸ் ஆல்வேஸ் அது வந்து ஏ சென்டர் ஆடியன்ஸ் தான். இங்கே பிஎன்சிக்கெலாம் எப்பா படமே ஒன்றும் புரியலப்பா, என்னப்பா சொல்ல வர்றாரு, எங்களுக்கு புரியல அப்படின்னு அதை விட்டுட்டாங்க. ஸோ அது ரேஸ்லேயே கிடையாது. இப்போது ஒரு வாரம் படம் ஓடுது. ஒரு வாரம் ஓடும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த திருட்டு விசிடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த திருட்டு விசிடியில் அப்போல்லாம் கேபிள் டிவிலே வந்து அந்த படம்லாம் போடுவாங்க. அப்போ படம் போடும்போது தமிழ் படத்தை வந்து போட்டுறாங்க, பிரசாந்தோடைய படம் போடுறாங்க. படத்தை பார்க்குறாங்க. படத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் நாசர் வந்து அவர் வில்லனாக இருந்தாலும் ஒரு தனியாக வந்து தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படிங்கிறாரு. என்ன வித்தியாசமான ஒரு வில்லனை காட்டுறீங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் சாதாரணமாக இருக்கிற பிரசாந்த் திடீர்னு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு, அருள் எடுத்துக்கிறாரு. ஊர்வசி வடிவேலு ட்ராக்ல ஒரு காமெடி செமையாக போகுது. என்னோட மக்கா ஃபேமிலி என்டர்டெய்னராக படம். சிம்ரன் ஒரு பக்கம் சூப்பராக இருக்கே இந்த படம், ஏன் இந்த படத்தை பெருசாக பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்போவுமே வந்து ஏன் வந்து பெண்கள் கொண்டாடும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் படம் நல்லா இருக்கே, தமிழன் படம் வந்து பார்க்கும்போதே வந்து அப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வன் படம் வந்துருந்துச்சு. ஸோ இது என்ன முதல்வன் பட டெம்ப்ளேட் மாதிரியே இருக்குது. அதே மாதிரியே வந்து அந்த உப்பு கருவாடு ஊற வச்ச சோறை வந்து தின்னா தனக்கு தின்னு தானா வந்து பிரியங்கா சோப்ரா வச்சுட்டு அதே மாற்றி ஆடிருப்பார். இல்லை ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் தான் மியூசிக் டைரக்டர் இமான் அரிமோ. இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இங்கே இந்த படத்தை பார்க்குறாங்க. இது பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து தமிழனை காட்டிலும் தமிழ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பிஎன்சி சென்டரில் வந்து டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகுது, உல்ட்டாகுது. தமிழன் படம் அப்படியே ஆவரேஜ் ஆகுது, குறையுது. இங்கே வந்து தமிழ் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு போகுது. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, இது ஆவரேஜில் வந்து நின்றுச்சு. ஸோ அப்போவே வந்து என்னென்னா, விஜய்க்கு என்ன தான் மார்க்கெட் இருந்தாலும் பிரசாத் அவ்வளோ டவுனில் இருந்தாலுமே கூட டப்புன்னு வந்து அடிச்சுட்டு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பிரசாந்தோடைய அந்த மார்க்கெட்டும் சரி, அவரோட கதை செலெக்ஷன். இன்னொரு விஷயம் என்னென்னா,
எப்போவுமே வந்து இந்த ஃபேமிலி ஹீரோஸுக்கெல்லாம் வந்து கதை சொல்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம், கடினமான விஷயம். அதை எந்த இயக்குனர்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் சரி. அதில் வந்து இந்த பிரசாந்த் அவங்களோட ஃபேமிலினா, ஏன்னா அவங்க அப்பா ஒரு இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர். ஸோ அவர் கதை ஓகே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அது பிரசாந்த் வந்து கேட்பாரு அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் இந்த கதையில் மட்டும்தான் தியாகராஜனையும் தாண்டி வந்து பிரசாந்த் இதுக்கு ஓகே சொன்னதா ஒரு பேச்சு எழுப்பி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கதையில் ஈர்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ரொம்ப லேட்டாக பிக்கப் ஆகி செம்ம ஹிட் ஆகி, ஆக்சுவலாக தமிழன் படத்தை விட அப்போ தமிழ் படம் செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஹரிக்கு வந்து சாமி அப்படிங்கிற ஒரு படம், அதுக்கடுத்து அவர் எவ்வளோ பெரிய இயக்குனராக ஆக்குச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா தமிழ் படம், இந்த ரீச்சு எல்லாமே பிரசாத்தோட வேல்யூ. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் கோட் எடுத்துக்கோங்க. கோட்டில் 4 பேர் ஆடினாங்க சாம்பியன் சாங்கில். மாஸ்டர் ஒரு பக்கம் ஆடுறாரு, இவங்க ஆடுறாங்க, எல்லாம் ஆடுறாங்க. யூனிக்காக அவங்க ஸ்டைலில் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஆடுனதை கூட யாருமே வந்து பெருசாலாம் பேசலை. என்னையா பிரசாந்த் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு அவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டைலில் ஆடுறாரு, யாரையா இந்த மனுஷன் அப்படின்னு தேடுறாங்கல்ல. ஏன்னா அவருக்குன்னு எப்பவுமே வந்து தனியாக வந்து ஒரு ஐடென்டிட்டி அவர் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவருக்கு இடையில அந்த சர்க்கிள்னால அவர் இப்படி போயிட்டாரு. இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் திரும்பவும் பீட் பண்ணி அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார். ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக பிரசாந்த் வந்து ஒரு டெசிஷன், இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அது உண்மையாக பொய்யான்றதில்ல, ஆனால் அவங்க அப்பாவோட பேச்சை கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் அது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த நடிகர்கள், இயக்குனர்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை. சமுத்திரக்கனியே வந்து ஒரு இதுலேயே பேட்டியிலேயே சொல்லியிருப்பாரு. எங்கன்னா அந்த ஜெயம் ரவி குடும்பத்தில் கதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு. என்ன கஷ்டம் அப்படின்னா, அதாவது அவங்க அப்பா ஒரு எடிட்டரு, சினிமாவே வந்து கரைச்சி குடிச்சவர், அண்ணன் டைரக்டரு, அப்புறம் தம்பி நடிகர். இவங்களுக்குள்ளேயும் போய் இந்த மாதிரி கதை சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஃபில்ட்ரேஷனு, அடுத்து இங்கே ஒரு ஃபில்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபில்ட்ரேஷனு. ஸோ இவங்க எல்லாம் தாண்டி தான் வந்து இந்த கதையே வந்து ஓகே ஆக வேண்டிய கட்டாயம். ஸோ இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து எங்கே பாதிக்குது அப்படின்னா, ஒரு நடிகரோட வாழ்க்கையை பாதிக்குது. ஒரு அப்பா கதை கேட்குறாரு அப்படின்னும்போது, அந்த கதை வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக வந்து நடிகருக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நடிகருக்கு வந்து ஒரு வேளை பிடிச்சிருக்கு அப்படின்னா, இயக்குனர் அது கதை கேட்குற அவங்களுக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர் உண்டான கனெக்ட். ஸோ இந்த படம் ஹிட் ஆகும், இது ஹிட் ஆகாது அப்படிங்கிற அவங்க 2 பேரும் பேசும்போது ஒரு கனெக்ட் இல்லையா? இப்போது எஸ்ஏசி வந்து நிறைய கதைகள் வந்து கேட்டார். எஸ்ஏசி வந்து இடையில விஜய்க்கு இந்த டைமில் அவர் ஆஃப்டர் மேரேஜே எல்லா படமே ஃப்ளாப்பு. ஈவன் படையப்பா படம் எடுத்து முடிச்சுட்டு மின்சார கண்ணா படம் கேஎஸ் ரவிக்குமார் எடுக்கிறாரு, படம் ஃப்ளாப்பு. அக்செப்ட் பண்ணிக்கல. என்னையா விஜய் 24 ஹவர்ஸ் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த படம் ஓடல. அப்போ வரிசையாக வந்த எந்த படமே பெருசாகவே போகவே இல்லை. எஸ்ஏசி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நமக்கு செட் ஆகாதியா, நம்ம பழைய எஸ்ஏசி விஜய் வச்சு ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா, இந்த அத்தை மட்டும் போதும் மாமா மன்சூர் ஐயனை வச்சுட்டு 2 ஆட்டம் ஆடுறது, ஒரு கிளாமர் சங்கவியை வச்சு படமாக எடுத்து இந்த விஷ்ணு இந்த மாதிரியான படங்கள்லாம் ஒன்று எடுத்து பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பகவதி படத்தை எடுக்கிறாரு. பகவதின்னு ஒரு படத்தை, ஒரு மாஸ் படம் எடுப்போண்டா அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு விஷயத்த வந்து உள்ளே திணிக்கிறாரு. உள்ளே திணிக்கும் போது அதுக்குள்ளே வந்து கிளாமராக ஒரு பாட்டு, அதுக்கு வந்து ஒரு கானா சாங்கு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு அந்த படத்தை ஓடி ஒரு ஆவரேஜ் ஹிட் ஆக்கி அந்த பேரை கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணார். இல்லை, அப்போ இதுக்கு ஒரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. எஸ்ஏசி கிட்ட ஒரு முறை பேசும்போது அவரே சொன்ன விஷயம் தான் இது. பகவதி படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்டேஜ். விஜய் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதில் கத்துற மாதிரி இப்போ வில்லனை பார்த்து ரொம்ப லவுடாக பேசுறது, ஆக்ரோஷமாக பேசுறதுலாம் வரவே இல்லை. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாராம். இல்லை விஜய், நீ பண்ணி தான் ஆகணும், இப்போ நீ பண்ணாதான் அடுத்தடுத்து உன்னுடைய படங்கள் வந்து இந்த ட்ராக்ல போக முடியும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் இருந்தேன் கூடவே. டேரக்டர் வேற யாரோ பண்ணியிருந்தாங்கல்ல, வெங்கடேஷ் பண்ணியிருந்த படம். ஆனால் வந்து நான் தான் அங்கேருந்து எல்லாமே கூட இருந்து பண்ணிட்டு இருந்தேன், அந்த அளவு கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு சொன்னார். விஜய் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர், அவர் வந்து லவ் சப்ஜெக்ட். ஏன்னா அப்போ பண்ணுறது எல்லாமே இந்த ஒரே ஒரு ஃபைட் இருக்கும். அவர் அலட்டிக்காமல் நடிக்கிற ஆள். டான்ஸ் கூட அப்போல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ண மாட்டார்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம். இதுதான் ஆமாம், அதை சந்தனமே கிண்டல் பண்ணியிருப்பாரு. ஆமாம், இதை மட்டுமே காமிச்சு வந்து ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகலையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாரு இல்லையா? ஆனால் நிறைய கிண்டல் கேலிக்கு உள்ளானார். ஒரு இடத்துல வந்து அவங்க அப்பா எவ்வளோ பலமாக இருந்தாரோ, ஒரு இடத்துல வந்து பலகீனமாகவும் இருந்தார். ஏன்னா துப்பாக்கி அவங்க தான் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. அப்போது துப்பாக்கி பண்ணும்போது தான் வந்து அந்த ஸ்கேலு எல்லாமே ஓன் பேனரில் வேறு இதில் பண்ணான் அப்படின்போது ஏஆர் முருகதாஸ் அதில் 2 பேருக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் அப்புறம் வந்து அது தானு கைக்கு போய் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது தியாகராஜன் அவங்க இதுலேயுமே அதே ஒரு பிரச்சனை தான். அதாவது சில கதைகள் வந்து
அவங்க அதாவது ஆக்டரோட சாய்ஸுக்கு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ அவர் வந்து அவங்க அப்பா எடுக்கிற முடிவு அப்படின்னும்போது, அவனுக்கு வந்து அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா? சில நேரங்கள்ல அத வந்து கேட்கணும். கேட்கும்போது இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு. தனுஷுமே வந்து முன்னாடி கஸ்தூரி ராஜா தான் கதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. கஸ்தூரி ராஜா கதை கேட்பாரு. தனுஷ்க்கு இந்த கதை செட் ஆகும், அந்த கதை இந்த ட்ரீம்ஸ் அதுன்னு ஏகப்பட்ட படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்றாவியா இருக்கும். ஐயய்யோ! என்ன இதெல்லாம் தனுஷ் படமா? அப்படி நீங்க இப்ப இருக்கிற தனுஷ வந்து பொல்லாதவனுக்கு அப்புறம் பார்க்குற தனுஷ் வேற. பொல்லாதவனுக்கு முன்னாடி பார்க்குற தனுஷ் வேற. இந்த ட்ரீம்ஸ்லாம் ஒரு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தலைவலி வந்துரும் உங்களுக்கு. என்னய்யா இது இப்படி ஒரு படத்த அது எடுத்து அவரே வச்சிருக்கீங்க? டைரக்ட் பண்ணார்ல கஸ்தூரி ராஜா படம். ஆமா. என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுவும் சுள்ளான்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுவும் ரமணா வந்து விஜயை வச்சு திருமலை மாதிரி ஒரு மாசான படம் பண்ணிட்டு எப்படி இந்த படம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான். அதுதான் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லு. டைரக்டர் வந்து ஒரு படம் இந்த இடத்துல நம்ம வந்து அது வேதனையா பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டைரக்டர் வந்து அத்தன வருஷம் கஷ்டப்படும்போது, ஒரு படத்துல நம்ம வந்துர மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் தான். அது ஜெயிக்குது, தோக்குது. அதுக்காக அவன் வந்து வாழ்க்கையில நெறைய இழந்திருந்திருப்பான் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேட்குறாங்க, கதை கேட்குறாங்க. அந்த பையன கூப்பிடுங்க அப்படின்னும்போது, அந்த கதைய அவங்க சொல்லும்போது, அந்த கதை வந்து இவங்களுக்கு செட் ஆகும், ஆகாதுங்கிறதையும் தாண்டி, இந்த கதைய சொல்லும்போது, இந்த இந்த ஃபேமிலி இவங்க ஆக்டர், டைரக்டர் இந்த ஃபேமிலிலாம் இருக்காங்கல்ல, இவங்கலாம் வந்து ஆல்ரெடி டைரக்டர் எல்லாமே தெரிஞ்சு அவங்க அப்படிங்கிறனால, என் பையனுக்கு இந்த கதை இப்படி தான்ப்பா சூட் ஆகும், அப்படி தான் சூட் ஆகும். இந்த மாரி பண்றதா இருந்தா நீ சொல்லு. இந்த இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்கம்போது, இப்போ இவங்களால வந்து இல்ல சார் இது என் கதை. நான் வெயிட் பண்றேன். என்னால பண்ண முடியாது சார் அப்படின்லாம் போல்டா பேச முடியாது. இன்னைக்காவது வந்து ஒரு ஒரு டைரக்டர் வந்து அவனுக்கு வந்து வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னாலையும் தாண்டி, அசிஸ்டண்டா இருந்தாலும் தாண்டி இன்னைக்கு பல வேலைகள் இருக்கு. ஏதோ ஒரு வேலை செய்ற அளவுக்கு இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெய்லி வேஜஸ் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. சினிமாக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அவனுக்கு வேற தொழிலே எங்கேயும் போக முடியாது. ஒரு இடத்துக்கு போனா மாச சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போய் ஆகணும். அது ரெகுலரா போய் ஆகணும். பட் சினிமால எந்த டைரக்டர் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. இத போய் சொல்லவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, இத்தன வருஷம் நம்ம இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே ஒரு நிரந்தரம் இல்லாம இருக்கு. அதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி கேட்குறாங்க அப்படிங்கும்போது, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறதுல தப்பு இல்லடா அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறதுனால தான், இங்க இவ்வளவு பிரச்சனைகளுமே, இந்த தப்பான முடிவுகளுமே வந்து எடுக்கப்படுது. ஒருவேளை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம அந்த கதையாவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது வேற மாரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஹச் வினோத் ஆயிர முடியாது. ஹச் வினோத் வந்து சதுரங்க வேட்டை படத்துடைய கதைய கிட்டத்தட்ட 23 புரொடியூசர்ஸ்ட்ட போய் சொல்லியிருக்காரு. 23 புரொடியூசர்ஸ்ட்ட போயி அவர் அந்த கதைய போய் சொல்லியிருக்காங்க. அந்த கதைய ஏகப்பட்ட பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கஜினி முகமது மாரி தான். அவருடைய தொழில் வந்து வெறும் டைரக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்போ மனோபாலா ஒரு புரொடக்ஷன் கம்பெனியில படம் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணிருக்கும்போது, இவரோட ஸ்கிரிப்ட் வந்து அவருடைய ஒய்ஃப் பார்க்குறாங்க. அத படிக்கிறாங்க. நல்லா இருக்கே மேட்ரு. ஒண்ணொண்ணும் புதுசா இருக்கே. இது இப்போ கரண்ட்டா நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி இந்த பையன் பேசியிருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு மனோபாலா சார்ட்ட குடுக்குறாங்க. குடுத்து இந்த கதைய படிச்சு பாருங்க. வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. வினோத் வராரு. உட்கார்றாரு. அப்போ வந்து வினோத் தைரியமா சொல்றாரு, சார் ஒரே ஒரு விஷயம். கதையில என்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. 2வது வந்து இந்த கதைய கேட்டுட்டு வந்து இந்த இதுதான், இவ்வளோதான், இந்த மாரி ஆர்டிஸ்ட், அந்த மாரி ஆர்டிஸ்ட்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அண்டு இதில வந்து என்னால வந்து நான் 23 புரொடியூசர்ஸ்ட்ட சொல்லிட்டேன். டயர்ட் ஆயிட்டேன் சார். நான் வெறுத்துட்டேன். விட்டுட்டு கூட போயிரலாமா? அப்படிங்கிற அளவு கூட நான் வெறுத்துட்டேன் சார். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இதில வெறுப்பு இருக்கு. அ உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு கேட்குறீங்கன்னா, நான் நரேட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. பேசும்போது வந்து அவருக்கு பிடிச்சு போச்சு. மனோபாலா வந்து அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட்ட குடுத்து செக்ல குடுக்குறாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. 10 நாள்ல இருக்கிற பட்ஜெட்ல ஒரு சாதாரண 10க்கு 10 ரூம்ல ஒரு டைரக்டர், ஆர்டிஸ்ட்ன்னு பெரிய வேல்யூஸ் எதுவுமே இல்லாம, இருக்கிறவங்கள வச்சு கும்பகோணத்துல ஒரு 10 நாள்ல போய் ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபுட்டேஜ காமிச்சிருக்காரு. ஃபுட்டேஜ் பார்த்தோம். "என்னடா இவ்வளோ பட்ஜெட்ல வச்சு இப்படி ஒரு எடுத்துட்ட? எடுத்துடுறா" அப்படின்னு சொல்லி மனோபாலா அப்படித்தான் ப்ரொடியூசராவே ஆனாரு. ஸோ ஹச் வினோத் வந்து இந்த மாரி அப்ரோச் பண்ணும்போது, இவ்வளோ காம்ப்ரமைஸ் அவரு பண்ணாதனால அவருக்கு கிடைச்சுச்சு. ஆனா 22 புரொடியூசர் அவர் ட்ரை பண்றாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம், 5 வருஷம் அவரோட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? அதெல்லாம் பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து அன்றைய காலகட்டங்கள்ல கிடையாது. அதனால வந்து தான் என்னைக்குமே வந்து சமுத்திரக்கனியே வந்து நிமிர்ந்த நில் படத்துக்கு கதை சொல்லும்போது, "டேய் இந்த குடும்பத்துக்கு கதை சொல்றது பெரிய பிரச்சனையா இருக்குடா. இங்க ஒண்ணு சொன்னா அங்க ஒண்ணு சொல்றாங்க, அங்க ஒண்ணு சொன்னா இங்க ஒண்ணு சொல்றாங்கடா" அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனியே சொல்லியிருக்கு. ஸோ சில இடங்கள்ல வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து ஹீரோஸே எடுக்கிறது தான் நல்லது.
சில இடங்கள்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியல அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்க முடியும். தனுஷுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவலுக்கு மேல அவரே தான் சொந்தமா கதைய கேட்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய ரேஞ்ச் எல்லாமே மாற ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தனுஷோட படங்கள் தான் சொல்லுவேன். கண்ட்ராவியா இருக்கும். நீங்க விஜயோட படங்கள பாதி எடுங்களேன். விஜயோட படங்கள் பாதி கண்ட்ராவியா இருக்கும். அஜித் ஒருத்தர் மட்டும் தான் புது டைரக்டருக்கு சான்ஸ் குடுக்கணும்னு நெனச்சாரு. அஜித் எங்க கமர்ஷியலா மாறுனாரு அப்படின்னா, புது டைரக்டருக்கா சான்ஸ் குடுத்தவரு அஜித். அதே மாரி ஒரே ஒரு பேனருக்கு மட்டும் தான் அவர் அதிகமா படம் பண்ணிட்டு இருந்தாரு. நிக்காட்ஸ், எஸ்.எஸ். சக்ரவர்த்தி. அதனால என்னன்னா, அது ஒரு ஓன் பேனர் அந்த மாரி ஒரு பிராண்ட் நேம் ஆயிடுச்சு. அது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னன்னா, அஜித் சில படங்கள ரொம்பவே நம்புனாரு. சிட்டிசன ரொம்ப நம்புனாரு. சிட்டிசன் வந்து ஆவரேஜா தான் போச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து முகவரி அப்படிங்கிற ஒரு படம். இன்னைக்குமே வந்து செல்லுலாய்ட் ஸ்டோரீஸ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப எதார்த்த கதைகள்ல ஈவன் வந்து பாலாவோட படத்த கூட சொல்ல மாட்டாங்க. முகவரி படத்த சொல்லுவாங்க. அப்படி ஒரு எதார்த்தம் இருக்கும். 8 வருஷம் ட்ரை பண்ணா என்ன? 9 வருஷம் ட்ரை பண்ணா என்ன? குடும்பம் அப்படின்னு. பல பேர் வந்து விஇசட் துறைய பாராட்டுறாங்க அப்படின்னா, முகவரி படம் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்த உண்டு பண்ணுச்சு. அதுக்கடுத்து வந்து கிரீடம். கிரீடம் ஆக்சுவலா வந்து மலையாளத்திலிருந்து ஹிந்திக்கு போய் எடுக்கப்பட்ட படம் தான். இதெல்லாம் எதார்த்த கதைகள். ரொம்ப எதார்த்தம். அஜித் வந்து கமர்ஷியல் ஆளே கிடையாது. அவர் கமர்ஷியலான கதைகள்லாம் இருக்கும். அவர் ஆசைப்பட்டது வந்து ஒரு ஆக்ஷன், மாஸு ப்ளஸ் வந்து சென்டிமென்ட் அதுக்கு இடையில வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், ஒரு எதார்த்த கதைகளுக்குள்ள போணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, இந்த படங்கள் எல்லாமே வரிசையா ஓடல. ஒரு லெவலுக்கு மேல வந்து அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த தப்பு, அந்த தப்பு, அது அவர் அப்படி பேசிட்டாரு, சூப்பர் ஸ்டாரா, இதுவா, அதுவா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் மனசு உடைஞ்சு போயிட்டு, நாம வந்து ஒரு புது டைரக்டருக்கு சான்ஸ் குடுக்குறோம். புதுசு புதுசா கதைகளுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா சாதாரணமா பில்லா படத்த வந்து அவர் நடிக்கிறாரு. செம்ம ஹிட் ஆகுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு படமா கமர்ஷியல் அப்போ முடிவு பண்றாரு. இனிமேல் நம்ம கமர்ஷியல் படத்துக்கே போயிரலாம். எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி, அது வந்து வேல்யூ இல்லாம போயி, அந்த வேல்யூ இல்லாம போறதுக்கு பதிலா, இப்படி போயிட்டா என்ன? அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் கமர்ஷியலுக்குள்ளேயே வந்தார். நீங்க நல்லா பாருங்க, பில்லா படத்துக்கு முன்னாடி வந்து அஜித்தோட நெறைய படங்கள், ஓடாத படங்கள் எல்லா படங்களுமே வந்து சூப்பர் சூப்பர் படங்களா இருக்கும். ஜி எடுத்துக்கோங்க ஒரு நல்ல படம். ஆனா ஓடல. ஈவன் லிங்குசாமி படம். ஆனா ஓடல. இப்படி இவங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து ஓடாததுனால தான், இவங்க வேற வழியே இல்லாம இந்த மாரி கமர்ஷியலுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அப்படி ஓவராலா பார்க்கும்போது, அ எங்க போனாலுமே வந்து இப்போ விஜய், பிரசாந்த்ன்னு எடுத்துக்கோமே, பிரசாந்த் வந்து எப்பவுமே டாப் ஸ்டார் தான்.